கடந்த 5 ஆண்டுகளில் தென்பெண்ணையாற்றில் மணல் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், உளுந்தூர்பேட்டையில் உள்ள கிராமங்களை மாதிரி கிராமமாக மாற்ற உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணியில் உள்ள 6 தலைவர்களும் சிறுபான்மை மக்களுக்காக பாதுகாவலனாக இருப்போம் என்று அவர் உறுதியளித்தார். தமிழகத்தின் 32 மாவட்டங்களிலும் வழக்கு போட்டு ஜெயலலிதா தலைமையிலான அரசு தம்மை அலையவிட்டதாகவும் அந்த வழக்குகளை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டதாகவும் விஜயகாந்த் கூறினார். மணல் அள்ளிட்டு போனா யார்கிட்ட விற்கிறாங்க? மணல் அள்ளுறவங்களும் ஒரே குரூப், விற்கிறவங்க ஒரே குரூப். கமிஷன் யாருன்னா 2 பேர் அதிமுக ஒரே ஆள்கிட்ட விற்பாங்க, ஒரே ஆள் தான் அந்த அண்ணனும் ஒரே ஆள் தான் வித்துருவாங்க. அந்த கமிஷன் போயிருமா? இது என்னைய 2 பேர் கூட்டுக்களை அளித்தனம் பண்றாங்க மக்களை.